சிவசிவ. திருச்சிற்றம்பலம். சிவஞானியை இகழ்ந்தவரின் கதி என்ன? இக்கேள்விக்கு உரிய விடையினை காண்போம். தம் நெஞ்சில் உள் ஒளியாக ஒளிரும் சிவ ஒளியை தம் அருட்கண்ணால் கண்ட சிவஞானியை வெறுத்து வசைமொழி பேசியவர், அவ்வசைமொழியை தம் காதுகளால் கேட்டவர், பிறரும் கேட்குமாறு தூண்டியவர், அவ்வசைமொழிக்கு மனம் பொருந்தி இருந்தவர், நிந்திக்குமாறு உடன் இருந்து தூண்டியவர் என்ற 5 வகையினரும் மூடர் ஆவர். இவர்கள் அனைவரும் தம்மை மீட்பவர் யாரும் இல்லா நிலையில் எரிகின்ற நரகப் பள்ளத்தில் கிடந்து வருந்துவார். இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 197வது பாடலில் அருளியுள்ளார்கள். இனி பாடலை காண்போம். காட்டும் உள் ஒளியை கண்ட கண்ணனை கயந்து சொல்ல கேட்டவர் கேட்பித்தார்கள் கெழுமினர் உடன்பட்டார் முன் மூத்தினர் என்ற 5 மூடரும் கூடி மூழ்கி மீட்டிடுவாரும் இன்றி எரி நிறையத்துள் வேவார் என்பதாகும். இப்பாடலில் வரும் கண்ட கண்ணனை என்றால் சிவ ஒளியை கண்ட அருட்கண்ணான சிவஞானியை என்று பொருள். மூட்டினர் என்றால் தூண்டியவர் என்று பொருள். மீட்டிடுவார் என்றால் மீட்பவர் என்று பொருள். நிறையம் என்றால் நரகம் என்று பொருள். வேவார் என்றால் வெந்திடுவார் என்று பொருள். இக்கருத்தினை ஒத்த சில பாடல்களை நாம் காண்போம். திருமூலர் 532வது திருமந்திரப் பாடலில் பத்தினி பத்தர்கள் தத்துவ ஞானிகள் சித்தம் கலங்க சிதைவுகள் செய்தவர், அந்தமும் ஆவியும் ஆண்டு ஒன்றில் மாண்டிடும் சத்தியம் இது சதா நந்தி ஆணையே. இப்பாடலின் பொருளை காண்போம். சிவஞானியை நிந்திப்பது சிவபிரானை நிந்தனை செய்வது ஆகும். கற்புடைய மகளிரையும் சிவனடியவரையும் மெய்ஞானிகளையும் அவர்களின் மனம் கலங்குமாறு கேடு செய்தவர்கள் தங்களுடைய பொருளையும் உயிரையும் ஓர் ஆண்டிற்குள் இழந்து அழிவடைவர். இது உண்மை. சதாசிவத்தின் மீது ஆணை என்பது திருமூலரின் அருள்மொழியாகும். அடுத்ததாக நீதி வெண்பா 39வது பாடலில் ஈசன் எதிர் நின்றாலும் ஈசன் அருள் பெற்று உயர்ந்த தேசர் எதிர் நிற்பர்க்கு அரிதாமே தேசுவார் செங்கதிர் முன் நின்றாலும் செங்கதிரவன் கிரணம் தங்கும் மணல் நிற்க அரிதேதான் என்பதாகும். ஒளி நிரம்பிய சிவந்த கதிர்களை உடைய கதிரவனுக்கு முன் வெயிலுக்கு அஞ்சாது நிற்கலாம். ஆனால் அந்த வெயிலால் சூடியேறிய மணலில் நிற்க இயலாது. அதுபோல இறைவனாகிய சிவபெருமானை பகைத்து நின்றாலும் சிவபிரானுடைய அருள் பெற்று மேன்மை அடைந்துள்ள சிவஞானியை பகைத்து ஒருவன் நிம்மதியாக வாழ முடியாது என்பது இந்த நீதி வெண்பா பாடலின் பொருளாகும். அடுத்ததாக திருமந்திர பாடல் 534இல் ஈசன் அடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும் வாசவன் பீடமும் மாமன்னர் பீடமும் நாசமதாகுமே நம் நந்தி ஆணையே என்பதாகும். இப்பாடலின் பொருள் என்னவென்றால், சிவனடியார் மனம் கலங்கினால் தேசமும் நாடும் பிற சிறப்புகளும் அழியும். வானவர் உலக இந்திரனின் ஆட்சி பீடமும் பெரிய மன்னர்களின் ஆட்சி பீடமும் நாசமாகும். இது நம் சிவபெருமான் மீது ஆணையாகும். சிவஞானிகளுக்கு துன்பம் விளைவித்தவர் தம்முடைய பெரும் பதவியை இழந்து விடுவார் என்பது திருமூலரின் வாக்கு. திருச்சிற்றம்பலம்.